சென்னையில் மருத்துவர் பாலாஜி கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராமசுந்தரம், தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சென்னையில் உள்ள மருத்துவர் பாலாஜி நோயாளியின் மகனால கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில இந்திய மருத்துவர் சங்கம், தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர் போராட்டமும் நடந்து வருகிறது. அவசர கால சிகிச்சை தவிர மற்ற அனைத்து சிகிச்சைகளையும் புறக்கணித்து இந்த மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பணி பாதுகாப்பு என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் முதன்மையாக வைத்து இந்த தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பும் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கருப்பு பட்டை அணிந்து தங்களது போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தவிர ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் பிரத்யேகமாக காவலர் குழு அமைக்க வேண்டும். ஒவ்வொரு மருத்துவமனை முன்பும் விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது போன்ற மெட்ரல் டிரெக்டர் உள்ளிட்டவைகளை அமைத்து தொடர் சோதனைக்கு பின்னரே உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இங்க ஒருத்தர் பால் பண்ண வச்சு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அவர்கள் மருத்துவமனைக்கு அனுமதிக்க வேண்டும். இருக்கக்கூடிய காவலர்களை அதிகரிக்க வேண்டும். அதுபோல 24 மணி நேரமும் காவல்துறையின் முழு கண்காணிப்புல மருத்துவமனைகள் செயல்படுவதற்கு அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது தொடர்ந்து வருகிறது. மருத்துவர்கள் தங்களது பணியை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நோயாளிகளிடமிருந்து நோய் சிகிச்சை அளிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை உடனடியாக தடுப்பதற்கு மருத்துவர்களுக்கான அந்த பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மருத்துவமனை முன்பு தொடர் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.